அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த தாரை மருத்துவத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த தாரை மருத்துவம் பற்றி ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நம்ம தீர்த்து வைக்கப்படும். அதே மாதிரி நீங்கள் நேரில் பயிற்சி செய்து கொள்ளலாம். சரிங்களா? தாரை பாத்திரம் எப்படி இருக்கணும்னா 2 அல்லது 3 லிட்டர் அளவு பிடிக்கும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமாக இருத்தல் வேண்டும். அதாவது ஸ்டெயின்லெஸ் பாத்திரமாக இருந்தால் அது நல்லது. ஸ்டெயின்லெஸ் பாத்திரமாக இருக்கணும். வாய் அகன்றதாக இருக்க வேண்டும். தாரை பாத்தி வெளி விளிம்பில், அதாவது தாரையோட பாத்திரத்தில் வெளி விளிம்பில் 3 துளைகள் போட வேண்டும். இந்த பாத்திரத்தை ஒரு கொக்கியில் மாட்டி தொங்கவிட வேண்டும். இதன் உள்ளே 5 அங்குலம் முதல் 8 அங்குலம் வரை ஆழம் இருக்க வேண்டும். அதன் அடியிலே சிறு விரல் செல்லும் அளவுக்கு ஒரு துளை இட வேண்டும். ஒரு கொட்டாஞ்சியை அந்த துளையின் மேலே வைக்க வேண்டும். அதன் மேலே ஒரு நூலை கட்டி அந்த துளையின் வழியாக தொங்கவிட வேண்டும். நூல் வெளியில் வராமல் இருப்பதற்கு அந்த கொட்டாஞ்சியின் மேல் ஒரு கம்பை கட்டி வைக்க வேண்டும். பின்பு ஒரு கனமான துணியையோ ஒரு திரியையோ அந்த ஓட்டை வழியாக இழுக்க வேண்டும். 12 அங்குலம் நீளம் உடையதாக அது இருக்க வேண்டும். தலைக்கும் அந்த திரிக்கும் இடையே 3 அங்குல இடைவெளி இருக்க வேண்டும். உயரத்தில் சிறிது ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் பரவாயில்லை. என்ன பண்ணணும்னா, ஸ்டெயின்லெஸ் பாத்திரம் எடுத்துக்கணும். அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்னா, வெளி விளிம்பில் 3 துளைகள் போட்டுக்கணும் அது தொங்க விடுறதுக்கு. சரிங்களா? அப்படி தொங்க விட்டதுக்கு அப்புறம் 5 அங்குலம் முதல் 8 அங்குலம் வரை ஆழம் இருக்க வேண்டும். அதன் அடியிலே சிறு விரல் செல்லும் அளவுக்கு ஒரு துளை போட வேண்டும். விரல் போகிற அளவுக்கு ஒரு துளை போட்டுக்கணும். ஒரு கொட்டாஞ்சி அந்த துளையின் மேலே வைக்க வேண்டும். அதன் மேலே ஒரு நூலை கட்டி அந்த துளையின் வழியாக தொங்க விட வேண்டும். நூல் வெளியில் வராமல் இருப்பதற்கு அந்த கொட்டாஞ்சியின் மேல் ஒரு கம்பை கட்டிவிட வேண்டும். பின்பு ஒரு கனமான துணியையோ ஒரு திரியையோ அந்த ஓட்டின் வழியாக இழுக்க வேண்டும். 12 அங்குலம் நீளம் உடையதாக அது இருக்க வேண்டும். தலைக்கும் திரிக்கும் இடையே 3 அங்குல இடைவெளி இருக்க வேண்டும். உயரத்தில் சற்று ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் அது பரவாயில்லை. தாரை பாத்தி. தாரை மற்றும் எண்ணெய் மசாஜ் செய்வதற்கு மரத்தினாலான பாத்திகளே செய்யப்படுகின்றன. ஒரு ஆளை படுக்க வைக்கும் எண்ணெய் தேய்ப்பதற்கான பாத்தி செய்வதற்கு பலவிதமான மரங்கள் ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அவற்றில் மாவிலங்கம், தேவதாரு, புன்னை, வேம்பு, வேங்கை, கருங்காலி, மருதம், பாதிரி போன்ற மரங்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறது. 10 அடி நீளமுடையதாகவும் அகலம் 2.75 அடி உடையதாகவும் இருக்க வேண்டும். ஒரு நபருக்கு தாரை செய்வதற்கு 2 லிட்டர் எண்ணெயாவது வேண்டும். தாரை செய்வதற்கு 2 ஆட்கள் தேவை. மோர் போன்றவற்றிற்கு தினமும் மாற்றலாம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, தேங்காய் எண்ணெய் 2 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றலாம். எண்ணெயை 3 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றினால் போதுமானது. வாத அனுபவ நோய்களின் எண்ணெயையும் வாத கப நோய்களின் மோரையும் தாரை செய்யப்படுகிறது. தாரை செய்யும் முறை. இந்த சிகிச்சை நோயாளியை கிழக்கு முகமாக கட்டிலில் படுக்க வைக்க வேண்டும். நோயாளியுடைய நெற்றியின் புருவ மத்தியில் கவனத்தை செலுத்த வேண்டும். மூச்சு எவ்வாறு போகிறது என்பதை கவனிக்க வேண்டும். தலைக்கும் உடம்புக்கும் எண்ணெய் தேய்க்க வேண்டும். காதை பஞ்சால் அடைக்க வேண்டும். கண்களை நன்றாக பஞ்சை வைத்து கட்டிவிட வேண்டும். இல்லை என்றால் தலையில் சேர்க்கின்ற எண்ணெய் கண்களில் விழுந்து புண் ஏற்பட வாய்ப்புள்ளது. நோயாளி மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். நோயாளி தன்னோட மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். இளம் சூடாக இருக்கும் மருந்தை தாரை பாத்திரத்தில் விட வேண்டும். இளஞ்சூடு எப்போது சீராக இருக்க வேண்டும். இதை புருவமத்தியில் விழ செய்வது. தலையை எப்படியும் அப்படியுமாக ஆட்ட வேண்டும். இப்போது 45 நிமிடங்கள் இதை செய்ய வேண்டும். இவ்வாறு 45 நிமிடம் இது செய்யணும். சரிங்களா? இதுதான் அந்த தாரை எப்படி செய்யுங்கிறங்கிறது ஒரு முன்னோட்டமாக நம்ம பார்த்துட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.